ராமலிங்கா அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 74 உபதேச வினா என்ற தலைப்பில் 11 கன்னிகளை அமைத்துள்ளார்கள். அந்த 11 கன்னிகளில் உபதேசம் என்பது நமக்கு கூறும் அறிவுரை, வினா என்பது கேள்வி. ஆக கேள்வி கேட்டு பதிலாக நமக்கு நம் பெருமான் அறிவுரை கூறுகிறார். ஆன்மா என்ற தலைவி தலைவனாகிய கடவுளின் ஞான பொருள்களை காண விரும்புவதும் அக்காட்சிக்கு துணை செய்ய வேண்டியது உயர் தோழி, அதாவது ஆன்மா பிரதிபலிப்பாகிய மனம் காற்றின் இயக்கத்திடம் உண்மை அறிவை பெற வினாவுதல், கேட்டல், ஆராய்தல். அப்படி கேட்டால் பதில் என்ன எனில் ஞானம் என்றும், ஞானம் என்பது தெளிவு, விளக்கம், ஒளி, அறிவு, வெளியை பற்றிய செய்திகள். இதை இறை அனுபவமாக நம் பெருமான் அனுபவித்ததை பாமாலையாக தொகுக்கிறார். இதில் 11 கன்னிகள் உள்ளன. முதல் கன்னியில் வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் மேவும் பொது நடம் நான் காணல் வேண்டும். நாதாந்த திருவீதி நடப்பாய தோழி நடவாமல் என்மொழி கடப்பாய தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். வள்ளல் பெருமான் முன் உள்ளதும் பொதுதான், அதுவும் புருவமத்திதான் என்று உறுதி செய்கிறார். அதாவது மூவர்கள், முனிவர்கள், முத்தர்கள், சித்தர்கள் யாவரும் வழிபட்டு புருவமத்தியை தான் அடைந்தார்கள் என்று உறுதி செய்கிறார். இதனை 5346 பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாறை திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதி எனவும் பதிவு செய்கின்றார். அடுத்து 5347 பாடலில் சைவ முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என பதிவு செய்கின்றார். வேதாந்தத்தின் உள் யோகாந்தமும் போதாந்தமும் அடங்கும். சித்தாந்தத்தின் உள் நாதாந்தமும் காலாந்தமும் அடங்கும். ஆக இந்த 6 அந்தமும் அடங்கி உள்ளதால் சடாந்தம் என்பது பற்றி நம் பெருமான் சடாந்த சமரத்த சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற தலைப்பில் விரிவாக விளக்கியுள்ளார். இப்போ உள்ளது வேதாந்தம், சித்தாந்தம் மட்டுமே. வேதாந்தத்தை ஆய்வு செய்யாமல் அப்படியே ஓதும் உணர்வுடைய அன்பு நூல். சித்தாந்தம் ஆய்வு செய்து அறியும் அறிவு நூல். வேதம் சான்றோர்களால் ரிக், யசூர், சாம, அதர்வண என 4 வேதம் வகுக்கின்றன. இதில் மந்திரம், யாகம், பூஜை, புனஸ்காரம் முதலியன அடங்கும். ஆகமம், சைவ ஆகமம் 28 சரியை, கிரியை, யோகம், ஞானம் பற்றி கூறுகிறது. இரண்டிலும் சொல்லப்படுகின்றது பொதுநலம்தான். இதை காண
சான்றாக அபையார் விநாயகர் அகவலில் மூலாதாரத்து மூண்டெழுக்கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து என்கின்றார். கால் என்பது காற்றின் இயக்கம். இதனை மகரிஷி திருமந்திரத்தில் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமை என்கின்றார். ஆக மூலாதார ஒளியை வாசி பயிற்சியால் மந்திரம் என்பது மனதின் இயக்கம், அதாவது காற்றின் இயக்கம். மந்திரம் மூலம் தவம் இயற்றி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், விசுத்தி, ஆக்னை, அநாதகம் வரை சென்று முத்தி நிலையோ அல்லது நிராதாரம் வரை சென்று சித்தி நிலையோ பெற்றனர். நாதாந்த திருவீதி நடப்பாயோ தோழி, நடவாமல் என்மொழி கடப்பாயோ தோழி என்கிறார். தவமொழிமையால் வித்தும் நாதமும் கூடியதால் சிற்றபையாகிய புருவமத்தியில் சப்தம் கேட்டதாகவும் அது தசநாமாதமாகவும் முழங்கியதாக சான்றோர்கள் கூறுகின்றனர். பஞ்சபூத கூட்டால் ஆன மல உடம்பு மலம் நீங்கி மண், நீர், நெருப்பு தன்மை தேகத்தில் விலகி பிரணவதேகமாக மாறுவதால் அப்படி மாறியும் அது ஒரு வகை சுயநலம்தான். இக்காரணம் தான் கற்ற சாகா கல்வியை அடுத்தவருக்கு அறிக்க வேண்டாம் என்கின்றார்கள். காரணம், வாசி பயிற்சி தவறாக செய்தால் மரணம் நிகழும் என கூற வேண்டாம் என்கின்றார் மகரிஷி தன்னுடைய பாடலில். முன்பு உள்ளது பொது, அது காற்றின் இயக்கம். இது அட்டாகம் 3ஆம் பாடலில் பரம்பர உணர்வால் பராபரை அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அரசே என்கின்றார். ஆக காற்று என்பது நாதம், சப்தம். அதை புருவமத்தியுள் கேட்டனர். சரி, ஆனால் இப்போது இந்த ஒளி இயக்கமாகிய அறிவு காற்றின் இயக்கமாகிய நாதம் கடந்து விந்து இயக்கமாகிய ஒளி இயக்கமும் கடந்து அருள் ஒளி வரை சென்று கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆகும் வரை நம்மை அழைத்து போவதால் நம் பெருமான் அகவலில் 42வது வரியில் சுத்த வேதாந்த துரியமேல் வெளியெனும் அத்தகு சிற்றபை அருட்பெருஞ்சோதி என பதிவு செய்கின்றார். எந்த வேதமும் கடவுளை அறிவால் அறிந்த அம்மயமாக வழி கூறவில்லை. நம் பெருமான் தூய அறிவுடன் இறைவன் திருவார்த்தை நம் ஐயா திருமலர்ந்த திருவருட்பாவில் மற்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலம் கடவுள் நிலையறிந்த அம்மயமாக வழி கூறப்படுகிறது. அடுத்து 44வது அகவல் வரியில் சுத்த சித்தாந்த சுகப்பெரு வழி எனும் அத்தகைய சிற்சபை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். முன்பு கூறப்பட்ட அறிவு பராபரை அறிவு. அந்த பராபரை அறிவும் இப்பொழுது இந்த பெரும் சுகவெளி பேரறிவில் இந்த பராபரை வெளி உடைய அறிவும் அடங்கும். நம் பெருமான் கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் பராபரை வெளி கடந்து பெரும்பெளி பெரும் சுகவெளி வரை சென்று பேரின்ப வாழ்வை பெறலாம் என உறுதி செய்து அதை அடைந்து காட்டினார். ஆக காற்றின் இயக்கமாகிய நாதம் என்பது எண்ணம், நினைப்பு, செயல். நம் பெருமான் எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் என்பதை உணர்வதை ஈஸ்வர பக்தி என கூறி அப்படி உள்ள உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க நீ செயல்படும்போது உனக்கு ஆற்றல் கூடி உரை மனம் கடக்கின்ற போது நாதாந்த திருவிதி வழியில் நடக்கும் மனதின் செயல்பாடு அப்படி நடந்தால் செயல்பட்டால் இந்த பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவதுவாய் திகழ் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இந்த அருள் ஜீவகாருண்யத்தால் பெற 3578ஆம் பாடலில் தானந்தம் இல்லா தன்மையை காட்டும் சாகா கல்வியை தந்து எனக்குள்ளே தேனந்த தெல்லமுது ஊற்றி பெருக்கி தித்தித்து சித்தம் சிவமயமாக்கி ஆனந்தம் வானுள்ள ஆதியம் கண்டுகொண்டு அழியா வாழ்க்கையில் இன்பமுற்று சுத்த வேதாந்த ஆனந்த வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே எனவும் 3759வது பாடலில்
சிற்சபை இன்ப திருநடம் காட்டி தெல்லமுது ஊட்டி என் சிந்தையை தேற்றி பொற்செய்வதனில் பொருத்தி எல்லாம் செய் பூரண சித்தி மெய் போகமும் தந்தே தற்பரமாம் ஓர் சதானந்த நாட்டில் சத்தியனாக்கி ஓர் சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடர் செய்தேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நீரே என்கின்றார். ஆக பெருமான் சொல்லாகிய நாதத்தை மனமாகிய செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த செயல்பாட்டை ஆற்றல் பெற்று ஆன்ம அறிவுடன் கூடியதால் மனமாகிய தோல்வி தன் மணவாளிடம் கூறுமாறு இப்பாடலை அமைத்துள்ளார். அதாவது அருள்வெளி வரை நம் பெருமான் செல்கின்றார். அதற்கு நமக்கு அவர் வழிகாட்டுகிறார். ஆக நாம் அவர் கூறியபடி நடந்தால் நாமும் அந்நிலையை அடையலாம். அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.